ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் வசியத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவர் வசியத்தை செஞ்சுட்டு முஸ்லீம்களாக இல்லாத நிலையில் உங்களுக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இதையும் நீங்கள் இன்னொன்று நன்றாக கவனிக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதே வசியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பண்ணுறாங்க. வழி வழியான வசியத்து. வாழ்கிற காலத்தில் பிள்ளைகளை எப்படி உருவாக்குனா இந்த வசியத்து வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் பிள்ளைகளுக்கு கொள்கையே சொல்லாமல் எதில் வாழணுங்கிறத பற்றிய எந்த அறிவும் பிள்ளைகளுக்கு கொடுக்காம நீங்கள் மரிக்கும் பொழுது நீ முஸ்லீமாக வாழுன்னு சொன்ன உங்கள் ஜனாசா பள்ளிக்குள்ளே இருக்கும். தொலை வைக்கிறதுக்கு இமாம் இருப்பார். ஊரில் 10 பேர் அது ஒரு ஃபர்தல் கிஃபாயா ஆச்சே, 4 பேர் சுமதாச்சானா ஜனாசா இங்கேருந்து மக்பராக்கு போகணும், 4 பேர் சுமக்கிறதுக்கும் 4 பேர் தொழுகிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தொழுகை நடத்துறதுக்கோ அல்ல தொழுகை நடத்துறதுக்குரிய தகுதியே இல்லாமல் என்ன இருப்பான், உன் பையன் வெளியே நிற்பான். இன்னைக்கு பல முஸ்லீம்களுடைய வீடுகளில் இதை சாதாரணமாக பார்க்க முடியுது.